என்ன படம் பார்த்து வரீங்க, எப்படி இருக்குது? இப்போ மகாராஜா பார்த்துட்டு வந்தேன். விஜய் சேதுபதி எனக்கு 50வது படம் செம்மையாக வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மலையாள படம் அதெல்லாம் வந்து நம்ம தூக்கி வச்சு பேசுகிறோம்ல. ஆனால் இப்போ தமிழ் படத்தில் தரமான படம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நித்திலன் அண்ணா வந்து முன்னாடி வந்து குரங்கு பொம்மை அந்த படம் பண்ணியிருந்தார். இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டடு. இப்போது படம் அந்த அதான் சொல்கிறல அந்த பாதிப்புலேருந்து ஒன்றும் வரலன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டன்னிங் ஆகி தான் இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் எதிர்பார்க்கல. அதே மாதிரி மணிகண்டன் அவருக்கெலாம் வேறு லெவலில் ஓப்பனிங் இந்த படம். இன்னொன்று சிங்கம் புலி அண்ணன் இப்படி பண்ணுவார்லாம் நான் எதிரே பார்க்கல. அவர் நேரில் பார்த்தோன்னா வாயில் என்னென்ன வரும்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த மாதிரி நடிச்சிருக்கேன். ஸோ படம் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து. நிறைய பேர் சொல்லுவாங்க குப்பை மாதிரி படம் எடுத்துருக்க அந்த மாதிரிலான்ட்டு. அப்படி சொல்கிறவங்க முதல்ல படத்தை பார்த்துட்டு பேசுங்க. அதுதான் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்குது? ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்லை பிரதர், ஒரு திருடனும் பார்த்தாலும் இந்த படம் திருந்துவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே பார்க்கலாம் படம். சாங்ஸ் எப்படி இருக்குது? சாங்ஸ்ன்னு இதில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிஜிஎம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அந்த படத்துக்குள்ளே போய்ட்டு அதில் ட்ராவல் ஆகிடுவீங்க. சாங்ஸு அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஏதோ நம்ம லைஃப்பில் நான் அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஒன்லைனில் படத்தோட ஸ்டோரி சொன்னால் எப்படி? கர்மா இஸ் அ பூமரங். கர்மா இஸ் அ பூமரங். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு. அதுதான் சொல்லுங்கள். ஸோ அதுதான் ஒன்லைன். ஓவரால் படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங்? நான் நம்பர்லாம் கிடையாது, இன்ஃபினிட்டி தான். ஸோ அடுத்தடுத்து படத்துக்காக அவங்க உழைப்புக்காக அதுக்காக தான். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். சொல்லுங்கள் ப்ரோ, என்ன படம் பார்த்து வரீங்க, எப்படி இருக்குது? மகாராஜா படம் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா இருக்குது. எப்படி இருக்காரு ஆக்டிங்லாம்? அது 50th மூவி, அது 50வது படம் எப்படி வந்துருக்கு? சூப்பராக பண்ணியிருக்காரு. 25வது படம் சீதகாதி பயங்கர மொக்க கொடுத்தாரு. இது நல்லா ஹிட் கொடுத்துட்டாரு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கு படம்? ஃபேமிலி ஆடியன்ஸு கொஞ்சம் வல்கராக போகிற மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா எடுத்திருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். ஒன்லைன் ஸ்டோரினா படத்தை என்ன சொல்ல வராங்க? ஒன்லைன் ஸ்டோரி அது சொல்லிட்டா படத்தோட கதையை ஃபுல்லாக சொன்ன மாதிரி ஆகிடும். எல்லாரும் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஆமாம், சஸ்பென்ஸ் போயிடும். எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குங்க படத்துக்கு? 5க்கு 4 கொடுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்.